கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா 7:47-48 இப்படி சொல்லுகிறது. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே அருமையான ஒரு வசனம் இங்கே சொல்லுகிறது. ஒரு பெண் ஒருத்தி சீமோன் என்கிறவனுடைய வீட்டிலே ஆண்டவருடைய பாதபடியில வந்து பரிமள தைலத்தை பூசி அவருடைய பாதங்களில் எல்லாம் தைலத்தை பூசுகிறா, ஓயாமல் முத்தம் செய்தாள் ஆண்டவருடைய பாதங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி நின்றவர்கள் எல்லாம் ஒருவேளை அவள் பித்து பிடித்தவளாக இருக்குமோ, மனநோய் பிடித்தவர்களாக இருக்குமோ என்று எண்ணுகிற மக்கள் ஒரு பக்கம், வீணாய் இந்த அருமையான தைலத்தை எல்லாம் உடைத்து எறிந்து விட்டாலே அப்படின்னு வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு அவன் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற இன்னொரு கூட்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவ்வளவு தூரத்திற்கு என்கிட்ட வந்து என்னை முத்தம் செய்யவும், என்னுடைய பாதபடியை கழுவவும், பரிமள தைலம் பூசவும் என்ன காரணம்? அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவளுடைய செயல்பாடுகள் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சதுனால தான் என் மேல அவ்வளவு அன்பு கூறுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்கிற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஆண்டவரை அதிகமாக நேசிப்பாங்க, ஆண்டவருக்காக அதிகமாக ஓடுவாங்க, ஆண்டவருக்காக அதிகமாக கொடுப்பாங்க. அவர் தன்னுடைய இரத்தத்தினால் என்னை மீட்டார் என்கிற அன்பின் அடிப்படையில் கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரை, நாங்களும் மிகவும் அன்பு கூறத்தக்கதான முறைகளிலே எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.